நடிகரும் வில்வித்தை கராத்தே பயிற்சியாளருமான ஷிஹான் ஹுசைனி காலமானார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் முனாஃப். வணக்கம். முழு விவரங்கள் என்ன? நடிகரும் வில்வித்தை மற்றும் கராத்தே பயிற்சியாளருமான ஷிஹான் ஹுசைனி சிகிச்சை பலனின்றி நள்ளிரவு 1:45 மணியளவில் தனியார் மருத்துவமனையில் காலமாகி உள்ளார். பொதுமக்கள் மற்றும் திரைத்துறையினர் அஞ்சலிக்காக அவரது உடல் சென்னை பெசட் நகரில் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இயக்குனர் கே பாலச்சந்தரின் காதல் நாடக படமான புன்னகை மன்னன் படத்தின் மூலம் ஹுசைனி நடிகராக அறிமுகமானார். நடிகர் ரஜினிகாந்த், விஜயகாந்த், சரத்குமார், கார்த்திக், நடிகர் விஜய் உள்ளிட்ட பிரபல நடிகர்களுடன் திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். உடல்நல குறைவு காரணமாக கடந்த 22 நாட்களாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையான அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில வில்வித்தை போட்டியாளர்களுக்கு மைதானம் தர வேண்டும், தனது உடல்நிலையை கருத்தில் கொண்டு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உதவ வேண்டும் என்று கடந்த சில நாட்களுக்கு முன்பு கோரிக்கை விடுத்திருந்தார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தல்படி வில்வித்தை பயிற்சியாளர் ஷிஹான் ஹுசைனிக்கு கடந்த மார்ச் 19ஆம் தேதி தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய நிதியிலிருந்து ரூபாய் 5 லட்சம் மருத்துவமனைக்கு சென்று விளையாட்டுத்துறை அதிகாரிகள் வழங்கியிருந்தனர். உடல்நலம் பாதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு வந்த நடிகரும் வில்வித்தை மற்றும் கராத்தே பயிற்சியாளருமான ஷிஹான் ஹுசைனி நள்ளிரவு 1:45 மணியளவில் அப்போலோ மருத்துவமனையில் காலமாகியிருக்கிறார். சிகிச்சையில் இருந்த போதே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் தொடர்பு கொண்டு அவரது உடல்நலத்தை விசாரித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில பொதுமக்கள் மற்றும் திரைத்துறையினர் அஞ்சலிக்காக அவரது உடல் சென்னை பெசட் நகரில் வைக்கப்பட்டிருக்கிறது. 22 நாட்களாக உடல்நல குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்திருந்தார். தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜயுடன் பத்ரி படத்தில் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார். அதே போல மதுரையில் பூர்வீகமாக கொண்ட இவர் வில்வித்தையின் மீது அதிக பற்றின் காரணமாக சென்னை வந்திருந்தார். அதன் பிறகு பல்வேறு திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். இயக்குனர் கே பாலச்சந்தரின் காதல் நாடக படமான புன்னகை மன்னன் படத்தின் மூலம் ஹுசைனி அறிமுகமானார். நடிகர் ரஜினிகாந்த், விஜயகாந்த், சரத்குமார், கார்த்திக் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். கடந்த 22 நாட்களாக உடல்நல குறைவு காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். வில்வித்தை போட்டியாளர்களுக்கு அதிக ஊக்கத்துவம் கொடுத்து மாநில அளவிலான போட்டிகள், சர்வதேச போட்டிகளில் பங்கேற்பதற்கு அதிக முக்கியத்துவம் வீரர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நிலையில வில்வித்தை போட்டியாளர்களுக்கு ஒரு மைதானம் வேண்டும் என்று கடந்த சில நாட்களுக்கு முன்பாக துணை முதலமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு கோரிக்கை விடுத்திருந்தார். அதே போல மருத்துவமனையில் இருந்தபடியே தனது உடல்நிலையை கருத்தில் கொண்டு உதவ வேண்டும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு கோரிக்கை விடுத்திருந்தார். அதன்படி மார்ச் 19ஆம் தேதி தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய நிதியிலிருந்து 5 லட்சம் மருத்துவமனைக்கு நேரில் சென்று விளையாட்டுத்துறை அதிகாரிகள், உயரதிகாரிகள் வழங்கியிருந்தனர். உடல்நலம் பாதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு வந்த நடிகரும் வில்வித்தை மற்றும் கராத்தே பயிற்சியாளருமான ஷிஹான் ஹுசைனி சிகிச்சை பலனின்றி நள்ளிரவு 1:45 மணிக்கு காலமாகியிருக்கிறார். பொதுமக்கள் மற்றும் திரைத்துறையினருடைய அஞ்சலிக்காக பெசட் நகரில் வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய உடல் பெசட் நகரில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது. இரவு 7 மணிக்கு பிறகு மதுரையில் இருக்கக்கூடிய அவரது சொந்த ஊருக்கு அவரது உடல் எடுத்து செல்லப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.